வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் விஜயகுமாரி. இன்றைக்கி நம்ம ஒரு டீ டைம் ஸ்நாக்ஸ் வெரைட்டி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி இன்ஸ்டன்ட் ஆனியன் வடை. இது சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குயிக்காக யாருன்னா கெஸ்ட்டு வந்தால் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு பருப்பெல்லாம் ஊற வச்சு அரைக்க வேண்டாங்க. ஆனால் மொறுமொறும் சூப்பராக ஜம்முன்னு இருக்குங்க. குறைஞ்ச சாமானை வச்சியே குயிக்காக பண்ணிடலாம். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கங்க. அதில் 2 பெரிய வெங்காயத்தை இதை மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கணும். மெலிஸாக அதை இந்த பவுலில் போட்டுக்குங்க. கொஞ்சம் 4 கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணிக்கணும். ஒரு துண்டு இஞ்சி அதை நல்லா துருவி வச்சுருக்கேன். நான் ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் நீளமாக இருக்குங்க, ஒரு பச்சை மிளகா அதை கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் உப்பெல்லாம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க. கொத்தமல்லி, ஒரு புடி கொத்தமல்லியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் பெருங்காயப்பொடி, பச்சை மிளகா 1 போட்டிருக்கேன். இது மிளகா அப்படி பார்த்து போட்டுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாப்பொடி. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த வெங்காயம் பாருங்க எவ்வளோ நல்லா வருவா. இது குயிக்காக பண்ணிடலாங்க. 10 நிமிஷத்தில் சூப்பராக இருக்கும். இதில் அரிசி மாவுங்க. நீங்கள் கடையில் வாங்கின அரிசி மாவாக இருந்தாலும் சரி, வீட்டில் தயார் பண்ணதாக இருந்தாலும் சரி, எதை ஒன்றாலும் எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி விடாமல் முதல் கலந்துக்கணும். நான் 2 வெங்காயம் எடுத்துருக்கேங்க. 3 பேருக்கு வடை செய்கிறேன். நீங்கள் நிறைய செய்வீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அரிசி மாவை சேர்த்துக்குங்க. கொஞ்சம் லூஸ் ஆகிட்டாலும் பரவாயில்ல, அரிசி மாவு வச்சுக்குங்க. அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தண்ணியை தெளித்து கலக்கணும். நீங்கள் வடை மாவு எந்த அளவு பிசைவீங்களோ அதை மாதிரி கையில் தட்டுற அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்குங்க. இந்த அளவுக்கு இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு கலந்துக்கணும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்து வடை தட்டி வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இதை மாதிரி எல்லா வடையும் தட்டில் தட்டி வச்சுக்கலாம். இதை பாருங்கள், எல்லா வடையும் தட்டிண்டாச்சு. நான் எடுத்த அளவுக்கு 7 வடை வந்திருக்குங்க. இப்போ சைடில் எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒவ்வொரு வடையாக எடுத்து எண்ணெயில் போட்டுக்கலாம். நான் என் சேனலில் நிறைய வடை வெரைட்டி போட்டிருக்கேங்க. அபே வடை, அப்புறம் கார்ன் கேப்சிகம் வடை, காலிஃப்ளவர் வடை, மொத்தூர் வடை, இன்னும் நிறைய வடை வெரைட்டி போட்டிருக்கேங்க. அதனுடைய லிங்க்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் பார்க்கலன்னா பாருங்கள். பார்க்குறதோட மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். இந்த வடை அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட ஈவினிங் ஸ்நாக்ஸாக சாப்பிட ரொம்ப நல்லா இருக்குங்க. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததும் திருப்பி போடலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம்.
இந்த பக்கமும் நல்லா வெந்து கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். அது வரைக்கும் வேகட்டும். நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க. கலர் நல்லா மாறிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். சுவையான இன்ஸ்டன்ட் ஆனியன் வடை ரெடி. நான் இதை டொமேட்டோ சாஸோடு வச்சு உங்களுக்கு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை டீயோடவும் சாப்பிட்லாம், கெச்சப்போடவும் சாப்பிட்லாம். மொறு சூப்பராக இருக்குங்க. இது எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவளா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.